அனைவருக்கும் வணக்கம். UGTRB 2024க்கான மாதிரி வினாத்தாள் 8. மனிதம் தோய்ந்த எழுத்தாளுமை மிக்கவர் ஜெயகாந்தன். சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஜெயகாந்தனின் புதினம் சில நேரங்களில் சில மனிதர்கள். தர்மார்த்தங்களை உபதேசிக்கவே டேஷ் பாரதத்தை எழுதியவர். வியாசர் பாரதத்தை எழுதியவர். நாற்பொருட்டு பயத்தலோடு. இதில் நாற்பொருட்டு என்பது அறம்பொருள் இன்பம் வீடு. கலைப்பணி என்றாலே அதனுள் அடங்குவது சமூக பார்வை. ஜெயகாந்தன் வாழ்ந்த காலம் 1934 முதல் 2015 வரை. பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்க நூல் எது? வாழ்விக்க வந்த காந்தி. முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு ஒரு கதாசிரியனின் கதை. தர்க்கத்திற்கு அப்பால் சிறுகதை அமைந்த தொகுப்பு யுகசந்தி. தன்னுடைய படைப்புகளுக்கு தானே முன்னுரை எழுதும் பழக்கம் உடையவர் ஜெயகாந்தன். ஜெயகாந்தன் யாரை பற்றி கவிதை எழுதியுள்ளார்? பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். சோவியத் நாட்டின் விருது பெற்ற ஜெயகாந்தனின் நூல் இமயத்துக்கு அப்பால். கருத்தாழமும் வாசகச் சுவைப்பும் கலந்து இலக்கியங்கள் படைத்தவர் ஜெயகாந்தன். சமகால கருத்துக்களை நிகழ்வுகளையும் சமகால மொழியில் சமகால உணர்வில் தந்தவர் ஜெயகாந்தன். உன்னைப்போல் ஒருவன் திரைப்படத்திற்காக ஜெயகாந்தன் பெற்ற விருது குடியரசுத் தலைவர் விருது. மாறுபட்ட குழுவினை தேர்வு செய்க. குருவிடம் யுகசந்தி. ஒரு பிடி சோறு உண்மை சுடும். இனிப்பும் கரிப்பும் தேவன் வருவாரா. பிரளயம் கைவிலங்கு. இதில் மாறுபட்ட குழுவினை சேர்ந்தது பிரளயம் கைவிலங்கு. கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தன் சிறுகதை தொகுப்பினை கண்டறிக. குருபீடம். கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தனின் குறும்பு தினத்தை கண்டறிக. பிரளயம். கீழ்கண்டவற்றுள் ஜெயகாந்தன் மொழிபெயர்ப்பு நூலினை கண்டறிக. ஒரு கதாசிரியனின் கதை. சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். கலையின் கணவனாகவும் சமுதாயத்தின் புதல்வனாகவும் இருந்து எழுதுகிறேன். இக்கூற்றிலிருந்து நாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு கலைப்பணி புரியவே எழுதினார். இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும். இவ்வடிகளில் கற்காலம் என்பது தலையில் கல் சுமப்பது. நாகூர் ரூமியின் இயற்பெயர் முகமது ரஃபி. நாகூர் ரூமி பிறந்த மாவட்டம் தஞ்சை. நாகூர் ரூமி முதலில் எழுதிய இதழ் கணையாழி. நாகூர் ரூமி எழுதிய புதினம் கப்பலுக்கு போன மச்சான். சிறிதளவே சலனத்தை ஏற்படுத்துவது சித்தாளின் மரணம். தொழிலாளர்களின் மனச்சுமையை அறியாதது செங்கற்கள். தன் வாழ்வு தொலைக்காமல் காக்க தலையில் கை வைப்பவர் சித்தாள். இன்னலில் இருக்கும் தொழிலாளர் நிலையை நினைப்பவர்கள் கவிஞர்கள். நன்றி.